அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது? கும்பத்துல இப்போ 7 நடக்குது. இவங்களுக்கு தான் ரொம்ப ஜென்மத்திலேயே ராகு வருது. இப்போ சனியும் ராகும் சேர்ந்திருந்தால் கும்பம் சார்ந்த ஊர்களோ இல்லை கும்ப லக்னத்தில் பிறந்த நாடுகளோ இல்லை கும்ப ராசியில் பிறந்த நாடுகளுக்கு பெரிய ஆபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு. இல்லை தலையில அடிபடக்கூடிய சூழலோ ஆக உயிருக்கு ஆபத்து இல்லை, சில பேர்த்துக்கு ஏற்படலாம். ஆனால் அது லக்னம் பொறுத்து இருக்குது. இப்போ துலா லக்னம் ரிஷப லக்னம் வந்தால் அவன் எவ்வளோ தடவை ஆக்சிடென்ட் ஆனாலும் உயிரோடு வைப்பான், எத்தனை தடவை விஷத்தை குடித்தாலும் உயிரோடு வைப்பான். விஷத்தையே குடிச்சிட்டு உயிரோடு வந்தவங்களாம் இருக்காங்க. ஏமாந்து சொல்லிடாத அவனுக்கு சாவை பற்றின்னு சொல்லியிருக்கான். ஏமாந்தும் கூட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் ரிஷபமும் துலாத்துக்கு ஆயில் கெட்டி. அதனால தான் நம்ம மோடி ஐயா துலா ராசினால அவ்வளோ ஆயில் கெட்டி இருக்குது. அதனால் கும்பத்துக்கு நாட்டுக்கு தான் கொஞ்சம் பெரிய சிக்கல்கள்லாம் ஏற்படும், புது வகையான நோய்கள் வரும். அந்த ஊருக்கு மட்டும்தான் வரும், உலகத்துக்கே வராது. உலகம் தோணுனது கும்பத்தில் கிடையாது. நீ 30 வருஷம் கழிச்சு அது ஒரு ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிளேக்குன்னு ஒரு நோய் வந்தது. ஒவ்வொரு காலத்துக்கு அது அடுத்த 6 மாதத்துல அது வரல.